வணக்கம். ஓம் சக்தி. 1008 சாயில் ப்ராஜெக்டை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா பக்த பெருமக்களுக்கும், வீடியோ ஃபாலோவர்ஸ்க்கும், சேனல் ஃபாலோவர்ஸ்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைனா இந்த பயணம் மிக எளிதாக முடிய போகிறதில்ல. உங்களோட அன்பும் ஆதரவும் வற்றாத உங்களோட ஆசீர்வாதமும் என்னோட பயணத்தை இன்னும் மேற்கொண்டு தான் இருக்குது. கடந்த 5 நாளாக எனக்கு ஷோல்டர் பெயின் வச்சு இப்போதைக்கு ரிலீஃபாக இருக்குது. இந்த வேலையில் நலம் விசாரித்தவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் 140 கோவிலோட திருமணம் எடுத்தாச்சு. அந்த கோவில் நிர்வாகத்துக்கு எல்லாருக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னென்னா, அவங்க நம்மளோட பதிவும் நம்மளோட எண்ணத்தையும் புரிஞ்சு இந்த ஒரு புடி மண்ணை கொடுக்கறதுக்கு முன் வந்து கால் பண்ணி, அதே நேரத்தில் கோயிலோட அட்ரஸ் லொக்கேஷன்லாம் கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து இந்த மண் எடுக்க சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. கோயில் கமிட்டிக்கும், கோவில் தலைவர்களுக்கும், கோவில் மெம்பர்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேளையில் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக திரட்டப்படுற இந்த 1008 கோயில் மண் திரு குருக்கள், அதாவது முத்துக்குமார் குருக்கள் அவர் மூலியமாக ஆசீர்வாதம் பெற்று, பிறகு இந்த எல்லா மண்ணும் அவர் கைப்படையாக இந்த பூமி பூஜையில் சேர்க்கப்படுற ஒரு உன்னதமான காரியத்துக்கு முன் வந்த எல்லா நபர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தற்பொழுது நம்மளோட பயணத்தில் ஒரு திஷ்டி பட்ட மாரி ஒரு காரியம் ஒன்று நடந்திருக்கு. இந்த காரியத்தை நான் இன்றைக்கே முடிச்சாகணும். காரணம், என்னோட அடுத்த பயணம் சித்தியாவானுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ சித்தியாவான் மக்கள் கண்டிப்பாக அங்கே உள்ள கோயிலும் அங்கே உள்ள ஆலயத்தில் இருக்கிற திருப்படி மண்ணும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் அதை எடுக்கிறதுக்கு போக வேண்டியது. ஸோ திருஷ்டிப்பட்ட ஒரு காரியத்தை பற்றி கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்தாகணும். கிளாந்தான் மாநிலத்தை சேர்ந்த விக்னேஸ்வரியும் விவேகனும் ஏற்பாடு செஞ்சாங்க. கிளாந்தான் மாநிலத்தில் ஏறத்தாழ ஒரு 40 கோயில் இருக்குது. அதில் 28 கோவில்லேருந்து திருப்படி மண் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சு. 9ஆம் தேதி தாக்கோ எஸ்டேட்டில் எடுக்கப்பட்ட ஒரு மண், அதாவது 103வது மண் ஸ்ரீ தண்டுமாரியம்மன் ஆலயத்திலேருந்து தாக்கோ எஸ்டேட் கொலக்கராய் சேர்ந்த ஒரு வட்டாரத்தில் இருக்குது. இந்த மண்ணை நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். எப்படி கோவில் மண் எடுத்தது கோவில் மண் கொடுத்தது தான், அது எப்படி நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது இதில் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன். கிளாந்தான் வட்டாரத்தில் நம்ம மேப்பிங் போடும் போது இந்த கோவில் நம்ம மேப்லே கிடையாது. காரணம், விக்னேஸ்வரி கால் பண்ணும்போது இந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி திருப்பணியில் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் மண் கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டோம். நம்ம பொதுவாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கோவில் நிர்வாகத்துக்கிட்ட கேட்போம். அந்த கோயில் நிர்வாகம் வாங்க வந்து எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலேருந்து மண் எடுப்போம். முடியாது, காப்பு கட்டியிருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் காரணம் சொல்லுவாங்க. இன்று போய் நாளை வா சொல்கிற காரணமும் இருக்குது. சில பேர் கொடுக்கவே முடியாது சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு தடையும் இல்லை. நம்ம கேட்குறது நம்மளோட உரிமை, கொடுக்கறது அவங்களோட கடமை. அதனால் இந்த ஆலயத்தை முதல் கொடுக்க கிடையாது, அனுமதி கிடையாது. ஆனால் அம்பாலோட நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தாக்கோ எஸ்டேட் போயிட்டு இந்த ஆலயத்தில் சேர்ந்த ஒரு நபர், அதாவது இந்த ஆலயத்தோட தலைவரோட தம்பி வீட்டு மண்ணுக்கு நின்று அந்த பெண்மணி, அதாவது என் கூட விக்னேஸ்வரி கேட்குறாங்க, நான் இந்த வீட்டுக்காரங்க தான் அந்த கோயிலை பராமரிக்கிறாங்க, இன்னொரு தடவை கேட்கலாமா, ஏன்னா வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன, தாராளமாக கேளுங்க. கால் பண்ணி கேட்கும் போது அவங்களோட கான்வர்சேஷன் நான் கேட்டேன். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குமே, லவுட் ஸ்பீக்கர் மாரி தான் சத்தம் கேட்கும். அப்போ சொன்னாங்க, எல்லா கோயிலும் மண் எடுக்கிறீங்க, இந்த கோயிலையும் எடுத்துகிட்டு போங்க, இது பொது கோயில் தானே அப்படின்னு அவங்க சொன்னது என் காட்படையாக வழங்கிடுச்சு. பிறகு அச்சம் இல்லாமல் நாங்கள் இந்த கோவிலேருந்து மண் எடுத்துட்ட பிறகு இந்த கோவிலோட மண்ணை ரிட்டர்ன் பண்ண சொல்லி, இந்த கோயிலோட மண் எடுத்தது பார்த்திங்கன்னா 9 ஆகஸ்ட் ரிட்டர்ன் பண்ண சொல்லி நேற்று முந்தானாள், அதாவது இடத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் வருது. 19 அந்த நேரத்தில் கால் வருது, இந்த மண்ணை கொடுக்க சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்லேருந்து ஒரு வாய்ஸ் நோட் வருது. அந்த வாய்ஸ் நோட் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த கோவில் தலைவர் பஹாங் மாநிலத்தை சேர்ந்த கோவில் சங்கத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வாய்ஸ் நோட்டில் அனுப்பியிருக்காரு. இந்த மண் எடுக்க சொல்லி யாரு உத்தரவாதம் கொடுத்தா அப்படின்னு பிளா 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 எக்ஸட்ரா பேசுகிறார். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை கூடுதலாக சொல்லிட்டார். என்னென்னா, இந்த முட்டாளான ஒரு காரியங்கள்லாம் செய்யறதுக்கு எங்கே ஆகமத்தில் இருக்குது அப்படின்னு அழுத்தமாக சொல்லிட்டார். ஸோ அந்த வார்த்தையை நான் பார்த்தோமா, ஒரு கோவில் தலைவர் இவ்வளோ ஆணவத்தில் பேசுறது இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். கொடுக்க முடியாது சொல்கிறது ஒரு ஆணவம் கிடையாது. ஏன்னா அது அவங்களோட உரிமை, முடியாது. ஆனால் இதெல்லாம் முட்டாளான காரியம்,
இதெல்லாம் ஆகமத்தில் இருக்கா, யாரை கேட்டு செய்கிறாங்க, இந்து சங்கம் என்ன பண்ணுது, இப்படிலாம் வார்த்தைகளை விடுறாங்க. அப்போ என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு கோவில் தலைவராக இருந்தீங்கன்னா நீங்கள் முழு உரிமை எடுத்தீங்களா? ஒரு ஆள் வந்து மட்டம் தட்டுறதும் ஒரு செயலை வந்து இழிவுபடுத்துறதும் இன்னொருத்தவங்களை வந்து துன்பப்படுத்துகிற மாரி வார்த்தைகளை விடுறதுக்குன்னு கோவில் தலைவருக்கு தனியாக ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்காங்க. இது என்னோட கேள்வியாக வைக்கிறேன். இரண்டாவது, இந்த ஒரு விஷயத்தை ஒட்டி அந்த வாய்ஸ் நோட்டில் ஆக்ரோஷமாக பேசின ஒரு நபர், இந்த கோவில் தலைவர் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அதே ஆக்ரோஷத்தோடு பேசியிருந்தா நான் தலை வணங்கியிருப்பேன். எக்ஸாக்ட்லி சுங்காய்பத்தானியில் இருக்க சித்தி விநாயகர் கோயில் திரு குமரகுரு அவர்கள் வந்து எப்படி அவரோட வாய்ஸ் நோட்டில் பேசி ஒரு காலத்தில் பேசினாரோ, என்கிட்ட அந்த விஷயம் வரும்போது அதே குரலில் அதே டெம்ப்ளேட்டில் பேசியிருந்தார். அப்போ நான் அதுக்கு ஈக்குவலாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஆனால் என்கிட்ட பேசும்போது பணிவாக பேசினார். எந்த ஒரு முட்டாள் என்ற ஒரு வார்த்தை இல்லை, எந்த ஒரு ஆணவம் என்ற ஒரு வார்த்தை இல்லை. அப்போனா என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து டபுள் கேம், 2 முகத்துக்காராக இருக்குது. ஸோ கோவில் தலைவருக்கு 2 முகம் இருக்குன்னு இந்தமாரி கோவில் தலைவர் பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து, இந்த ஒரு விஷயத்த ஏன் எங்கிட்ட கேட்காம எடுத்தீங்க அப்படி சொல்லும்போது, இது முழு விவரத்தை சொல்லிது. எப்படி உங்கள்கிட்ட சொன்ன மாரி அவரோட தம்பி வீட்டுக்கு முன்னு நின்று அவங்க தம்பியோட மனைவி கிட்ட கால் பண்ணி எடுத்துக்கங்கன்னு அவங்க சொல்லி என்னோட காது பட கேட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இந்த விஷயத்த எல்லாம் சொன்ன பிறகு இந்த பெண்மணி, அதாவது என் கூட வந்தாங்களா, என்ன மேப்பிங் கூட்டு போனாங்களா, அந்த விக்னேஸ்வரியோட நம்பர் கொடுத்து இவங்க கிட்ட முழுமையான, நான் சொல்கிறது பொய்னா இவங்க கிட்ட கேளுங்க, அவங்க முழு விவரத்தை சொல்லுவாங்க. விவரத்துக்காக கொடுக்கப்பட்ட அவங்க ஃபோன் நம்பரு அவர் கால் பண்ணி சாபம் விட்டுருக்காரு, எச்சரிக்கை விட்டுருக்காரு, மிரட்டி இருக்காரு. அதே நேரத்தில் உனக்கு என்ன நடக்குது பாரு, நீ எப்படி அழிஞ்சு போறன்னு பாரு, இப்படிலாம் வார்த்தை விட்டுருக்க. ஒரு கோவில் தலைவர் இந்த மாரி வார்த்தையை விடலாமா? இந்த ஆகமத்தில் எழுதியிருக்கு. என்னோட ஆகம நெறி வந்து இந்த 1008 கோயிலில் எடுக்க முடியும்னு சொன்னது முத்துக்குமார் குருக்களையே ஆதரிச்சிருக்காரு. ஆனால் இந்தமாரி ஒரு வார்த்தையை விடலான்னு சொல்லிட்டு இந்து சங்கத்தை சேர்ந்த தலைவர் வந்து ஆதரிப்பாரா? இந்தமாரி வார்த்தையை விடலாம், பிரச்சனையே இல்லை, சாபலாம் விடலாம், அதெல்லாம் கணக்கே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? உறுதி கொடுப்பாரா? எப்படி அவரெல்லாம் வந்து ஒரு உறுப்பினராக சேர்த்துருக்கீங்க எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து தமிழ் பள்ளிக்கும் கோவிலுக்கும் கடந்த 6 வருஷமாக இலவசமாக ப்ரோமோஷன் பண்ணியிருக்கேன், எடுக்கேட் பண்ணியிருக்கேன், விளம்பரம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த கோவிலுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தொடர்ச்சியாக செய்வேன் இந்த கோவில் போல். ஆனால் எனக்கு வரும்போது இந்தமாரி கோவில் தலைவர் யாருமே இந்தமாரி பேசுனது கிடையாது. இப்போது இவர் வந்து அடித்து இந்த கோவில் மண் எனக்கு வேணும்னு ஒரு கால் நிற்கிறாரு. நான் கொடுக்க வேண்டிய கட்டாயம். காரணம், என்னோட கொள்கைப்படி கோவில் தலைவரோட அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஆனால் அந்த அன்னைக்கு கோவிலை பராமரிக்கிறவங்ககிட்டே தான் கேட்டேன். காரணம் என்னென்னா, அவங்களும் வந்து அந்த அவங்க தான் பராமரிக்கிறாங்க, கோவில் தலைவர் அந்த ஏரியாவில் இல்லை. சரிங்களா? சரி, இப்போது இது வந்து இந்த நம்பர் வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு யாத்திரையில் இந்த நம்பர் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பரவாயில்ல, அம்பாளோட ஆசீர்வாதத்தோடு தான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். எனக்கு அம்பாள் தான் ஆசீர்வாதிச்சு இந்த மண்ணை கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போல்லாம் சாமி வரம் கொடுத்தாலும் கோயில் தலைவர் வரம் கொடுக்க மாட்டார். அந்தமாரி ஒரு நிலைமையை வந்து ஏற்பாடு வச்சுருக்காரு. ஸோ இந்த வேலையில் நீங்கள் ஆஸ் அ விட்னஸாக இந்த ஒரு புடி மண் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப பாரமாக தான் இருக்குது, கொடுக்குறது பாரமாக. ஏன்னா என் வீட்டில் ஒரு குழந்த மாரி வீட்டில் வச்சுருக்கேன், பூஜை அறையில் வச்சுருக்கேன், தினமும் தொட்டு பார்த்து வணங்கிட்டு போகிறேன். இவ்வளோ இந்த மண்ணு கூட வெறும் மண்ணாக தான் பார்க்குறாங்க, இதுக்குள்ளே ஒரு காவல் தெய்வம் இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டேறாங்க. இந்த மண்ணை திருப்பியும் நான் விக்னேஸ்வரி கிட்ட போஸ்ட் பண்ணுறேன். விக்னேஸ்வரி இந்த மண்ணை யார் உத்தரவாதம் கொடுத்தாங்களோ அவங்க கைப்படையாக போய் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு மக்கள் சாட்சி. இந்த சாட்சி வழியாக இந்த பதிவு வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இதே போன்ற காரியங்களுக்கு நாங்கள், அதாவது 1008 கோயில் உத்தரவாதத்தோடு செய்கிறோம். உங்களுக்கு ஏதோ கேள்வி இருந்துச்சுன்னா கூலிம் வட்டாரத்தை சேர்ந்த அல்லது கிடா வட்டாரத்தில் இருக்கிற இந்து சங்கத்தோட துணை செயலாளருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணிவிட்டு ஆமாவா இல்லையான்னு உறுதிப்படுங்க. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு தடவை என்னால் சொல்லிட்டு இருக்க முடியும். என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இன்னொரு கோரிக்கை கேட்டுக்கிறேன், உங்கள் கோயில்லையும் எடுத்து சொல்லுங்கள். இந்தமாரி பணி முழுமையாக செய்யலாம், உத்தரவாதம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மண் எடுக்கிறது நல்ல காரியத்துக்குன்னு நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. மிக்க நன்றி. மண்ணோட என் வீட்டில் இருக்கிற பூஜை பூவோட இந்த மண்ணை மீண்டும் அந்த கோவில் நிர்வாகத்துக்கே ஒப்படைக்கிறேன். ஓம் சக்தி.